ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு ஃபன்ஃபுல்லான டே, அதுவும் என்ஜாய்மெண்ட்டாக ஒரு டே எப்படி எங்கள் லைஃப்பில் போணுச்சுன்னு பார்த்துடலாமா? ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக நாங்கள் வீட்டிலேயே குலாப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி தான் செஞ்சுருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்க இப்போ வெக்கேஷனில் இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது அடிக்கடி ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்குறாங்களோ, ஸோ அதுக்காக இன்றைக்கி குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போயிருந்தோம். வெளியே எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சு தான். ஸோ காரைக்கால் பக்கம் இருக்கிறவங்களுக்கு காரைக்கால் பீச்சில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக ஃபன்ஃபுல்லாக தான் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு போனதும் இந்த பலூன் ஷூட்டிங் தான் என் பையன் ஆசைப்பட்டு ஷூட் பண்ணணும்னு கேட்டிருந்தான். ஓகே, அவன் ட்ரை பண்ணட்டும். எய்ம் பண்ணி விளையாடுற விளையாடலாம் நம்ம கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ப்ரிஃபேர் பண்ணலாம். ஸோ அவங்க குறி வச்சு அதை அடிக்கணும், அதை சுடணும்னு நினைக்கும் போது நல்லா இருக்கும். ஸோ இந்த பலூன் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா 12 புல்லட்ஸ் மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பால் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம எய்ம் பண்ணி அடிக்கணும். என் பையன் பார்த்திங்கன்னா ஒரு 3 பலூன் கரெக்டாக எய்ம் பண்ணி அடித்தான். பட் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்குற துப்பாக்கி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அவனால் தூக்கி வச்சு எய்ம் பண்ணவும் முடியல. அதே சமயத்தில் அவர் ஷோல்டரில் வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுவுமே அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆசைப்பட்டு அவன் கேட்டான். கேட்டுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணான். ஓகே, அவன் சந்தோஷமாக இருந்தான், அதுவே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜெயண்ட் வீல் கண்ணால் தான் பார்த்தோம். அதில் நாங்கள் ஏறி ட்ரை பண்ணலை. ஏன்னா ஜெயண்ட் வீல் எனக்கு பர்சனலாக பிடிக்காது. அதனால் என் குழந்தைங்களையும் ஏற்ற மாட்டேன். ஸோ நான் காலேஜ் டைம் படிக்கும் போதெல்லாம் ஜெயண்ட் வீலில் போயிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதை பிள்ளைங்களுக்காகவும் ட்ரை பண்ண மாட்டேன், நானும் ஏற மாட்டேன். ஸோ லைட்டாக மற்ற ஏதாவது சின்ன விளையாட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பையனுக்காக 2-3 விளையாட்டு ட்ரை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கார் மாதிரி தான் இருக்குது. நல்லா 4 பக்கமும் நல்லா ரவுண்டாக சுற்றி வருது. ஸோ இது பையன் விளையாடணுன்னு ஆசைப்பட்டான். அதில் அவனை மட்டும் நான் அன்றைக்கி ஏற்றி விட்டுருந்தேன். ஸோ அடுத்த ஒரு வாரம் கழித்து போயிருந்தப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது நானுமே இது ட்ரை பண்ணேன். ஆனால் என் பையன் விளையாடும்போது கொஞ்சம் மெதுவாக தான் சுற்றின மாதிரி தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி நான் இது சுற்றும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்டா இந்த கேமில் ஏறணும், ஒரு மாதிரியாக வயிற்றை புரட்டிக்கிட்டு தலைவலிலாம் வர மாதிரி வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக எனக்கு அவங்க சுற்றின மாதிரி தோணிடுச்சு. வேறு யாராவது இந்த விளையாட்டு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு தலையெல்லாம் வலிக்கும், அதெல்லாம் ஒத்துக்காதுன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த ரம்ஜான் பக்ரீத் டைமில் ஒரு திடலில் போடுவாங்க. அப்போ தான் நாங்களாம் இதை போய் விளையாடுவோம். ஸோ காரைக்காலில் பீச்சில் இது பெர்மனெண்ட்டாகவே போட்டதுனால நிறைய பேர் அடிக்கடி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ட்ரெயின் எத்தனை பேர் ஏறி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பட் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜெயிண்ட் வீல் மாதிரி தான், ஒரு உட்காந்து போகிற மாதிரி. என் பையனை மட்டும் தான் அதுலேயும் நான் ஏற்றி விட்டுருந்தேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா தான் இருந்துச்சு, பட் சுற்றும் போதுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல சேஃபான கேமாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது என்னன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்பாங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே ஒரே நாளில் விளையாட விட்டு அவங்கள இது பண்ணக்கூடாது. நான் என்ன செய்வேன்னா ஒரு தடவை பீச்சுக்கு போகும்போது உனக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு கேம் அந்த மாதிரி சொல்லி தான் நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன். அதே பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு தடவை ஒரு கேம் எல்லாரும் ஒரு 2 ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம், அந்த மாதிரி நான் லிமிட்டடாக தான் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை சொல்லி கூட்டிகிட்டு போவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியே சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்துருச்சு. பட் அவங்க பார்க்குறது எல்லாத்தையுமே ஒரே நாளில் செஞ்சிடணும், ஒரே நிமிஷத்துலேயே சாப்பிட்டுடணும், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அதுக்கு நம்ம ஒரு பேரண்ட்டாக அலோவ் பண்ணவே கூடாது. ஸோ இன்றைக்கி உனக்கு ஒன்றுனா உனக்கு இன்னொரு நாள் திரும்ப வரும்போது உனக்கு இன்னொன்று கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ பையனும் இறங்க போகிறான்.
வந்து செம்மையாக அவன் என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருந்துச்சுமா, இந்த இது விளையாடுறதுக்கே நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணால். ஓகே, பிள்ளைங்க சந்தோஷப்படுறது நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதில் மெயினாக ஒன்று பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் தான். ஏகப்பட்ட வண்டிங்க, ஐஸ்கிரீம் வண்டியே ஏகப்பட்ட வண்டி இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. பட் இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் செய்யலை. ஸோ இருந்தாலும் எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். மெயினாக வந்து நான் காரைக்காலில் இல்லை, ஸோ நான் வெக்கேஷனுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வரேங்கிறதுனால எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் இது ஓகே தான். பட் காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு அந்த அனுபவம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயண்ட் வீலில் போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா வந்து ரிலேஷன் வீட்டிலேருந்து முருத்தப்பா வந்துருந்துச்சு. ஸோ காரைக்காலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அன்றைக்கி நைட் நாங்கள் இப்படி தான் ஒரு சூப்பரான டின்னரோடு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சம்மர் வெக்கேஷன் எப்படி போகுதுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் எல்லோரும் சேஃபாக செக்யூராக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.